அகத்தியர் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு வந்திருக்கிறார். சொரிமுத்து ஐயனார் கோவில் பாபநாசத்தில் மேலே இருக்குது. அகத்தியர் இருக்கிறாரு. அகத்தியருக்கும் நல்ல ஒரு இடம். அதனால் இங்கே சொரிமுத்து ஐயனார்னா எனக்கு குலதெய்வமாக வழங்கும் ஒரு சாமி. சின்ன ஐயா பெரிய ஐயா பெரிய கருப்பு சின்ன கருப்புன்னு சொல்கிற மாதிரி இவர் சொரிமுத்து ஐயனார். இவர் முனி ஈஸ்வரன், எல்லா அவதாரத்திலையும் இருக்கார். இந்த சின்ன முனி முனின்னு சொன்னாமல எல்லா முனியும் சேர்ந்தது தான். மொத்தத்தில் அகத்தியர், கும்பமுனி, யானை முனி, கலச முனி அப்படிங்கிறது. இவரும் பயங்கரமான ஆள் அகத்தியரும். அதனால அகத்தியர் சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்கிறாரு. இங்கே அவர் இருக்கிற இடம்தான். காவல் தெய்வமாக சொரிமுத்து ஐயனார் யாருக்கு இருந்தாரு? அகத்தியருக்கு இருந்திருக்காரு. அப்படித்தானே சொல்லணும். அகத்தியருக்கு இருந்திருக்காரு. அதனால எனக்கு ஏன் இந்த குலதெய்வமா வந்ததுன்னா, என் பேர் மாரிமுத்து ஐயா. அகத்தியருக்கு பரமேஸ்வர் பார்வதி கல்யாணத்துக்கு காட்சி கொடுக்காதனால தென்பகுதி தாழ்ந்து வடபகுதி உயர்ந்து இருந்திருக்கு. நிலைக்காக தென்பகுதிக்கு அனுப்பிச்சிட்டாரு. கைலாச காட்சி கொடுக்காதனால திருமண காட்சி மேல இருந்து சிவன் கொடுக்காரு. அப்போ பூ சொரிஞ்சதுனால சொரிமுத்து ஐயனார். பூ மேல இருந்து பூவெல்லாம் சொரிஞ்சிருக்காங்க. பூ சொரிஞ்சதுனால சொரிமுத்து ஐயனார். ஓ, இவ்வளவு ரகசியம் இருக்கு. நல்லது. ஐயா சொன்ன மாதிரி அகத்தியர் ஐயனாருக்கு காவல் தெய்வம் அப்படி இருந்திருக்காரு. அதனால எனக்கும் சோவை எடுத்துட்டு மாவை போட்டால் மாரிமுத்து ஐயனார் எனக்கும் குலதெய்வம். நாங்கள் எல்லாம் சூரிய வம்சத்தில் பிறந்திருக்கோங்க. இங்கே இருக்கிற சிம்ம ராசிக்கு உள்ளவங்களாம் சூரிய வம்சத்துக்கு பிறந்தவங்க. அதனால் நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கணும். சிவாய நம.